வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும் சிவபெருமான அனைத்து உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று சிவபெருமான் மனசார வேண்டிக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஒவ்வொருத்தனையும் பண்ண வேண்டாம். நமக்கு நல்லது செய்யாட்டியும் கூட ஒருத்தருக்கு போய் ஒவ்வொருத்தனையும் பண்ணக்கூடாது. அவங்கள கெடுத்துட்றலாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னு அது உங்களுக்கே தான் வரும். நானாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதனால் வரைக்கும் யாரும் கிடக்கூடாது போயிடணும் அப்படின்னு நான் புறம் பண்ண மாட்டேன். என் கையில் இருந்ததுன்னா தூக்கி கொடுத்து எனக்கு இருக்குதோ இல்லையோ யோசிக்க மாட்டேன். அது ஒன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதை கொஞ்சம் இது பண்ணுவேன். என்னால் முடிஞ்சது 5 ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாய் அந்த மாதிரி உதவி பண்ணுவேன். நான் அதுக்கு மேலே பண்ண முடிஞ்சு தான் பண்ண முடியும். அந்த இதில் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து இது யாருக்கும் தனிப்பட்டது இல்லை. எங்கள் ஃபேமிலியில் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு செல்வாக்கு தான் சந்தோஷமாக தான் வச்சுருந்தாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் வேண்டாம்னு முடிக்கிட்டுவாங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் எனக்கு அது எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அதிகமாக மன உளைச்சல் தந்துட்டாங்க. அம்மா இறக்கிறதுக்கு நாளைக்கு உயிர் போகுது அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி 5 மணிக்கு சின்ன பிரச்சனை வருது. அது காலையிலேயே சாயந்தரம் ஞாபகம் இல்லை. எனக்கு சுகர் வந்து அதிகமாக இருந்தனால உடம்பு வலி வந்துட்டு வேலையை செய்ய முடியல என்னால். உண்மை அதுதான். அந்த சிவபெருமானுக்கு தெரியும். நான் வந்து எக்காரணத்தை கொண்டும் காசு அமைக்கிடலாம் பண்ணலாம் நான் நினைக்கவே மாட்டேன். அந்த சுகர் அதிகமானாலும் வேலை செய்யும் போது நான் கம்மெண்ட் இருந்துக்கிட்டேன். அப்புறம் அது முடியல அப்படிங்கும்போது எங்கள் சின்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி எங்கள் பிள்ளை அதுகளும் பண்ணாது. எங்கள் பிள்ளைலாம் பண்ண மாட்டாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. என்னால் முடியாதனால என்னமோ பண்ணிட்டு போகிறேன், கரெக்ட்னு விட்டுட்டேன். எங்கள் அம்மாவை டெய்லி குளிச்சு விடுவாங்க. குளிச்சு விட்றப்ப அந்த துணியெல்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் யூரின் போனது அதெல்லாம் இருக்கும். அதை கொண்டு போய் எங்கள் சின்ன போய் அழைச்சி போட்டு வந்துடும் அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா அப்பாவுக்கு ஃபுல் நான் பார்த்தேன். ஏன் இந்த இதில் இன்னைக்கு பார்த்தேன், என்ன காசு மட்டும் தான் நீ ஹெல்ப் பண்ணுவியா, மற்றதெல்லாம் பண்ண மாட்டியா? அதுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. வேலையை செய்யலுங்கம்மா, சும்மாவே உட்காந்துருக்குது. என்கிட்ட நேராக கேட்கறது, என் பிள்ளைகிட்ட போய் சொல்லி என் பிள்ளை சொல்லணுமா? அப்போ நான் செஞ்சிருவேன். நான் சத்தியமாக செய்ய மாட்டேன். அப்போ கூட தெரியுமா எதுக்கு செய்யணும்? நான் கண்டிப்பாக நான் வேலை செய்யவே மாட்டேன். எதுக்கு செய்யணும்? நான் பார்த்தேன்ல, அப்பா பார்க்கல, அதே மாதிரி இது நீங்கள் பாருங்க. நான் ஒருத்தையே தான் பார்க்கணுமா? இன்னொன்று கேட்குறேன், என் பிள்ளை பெரிய பிள்ளை கொண்டு போய் 6 வருஷம் வச்சு பார்த்தது. மக்களே புரிஞ்சுக்குங்க, பப்ளிக் பண்ணணும். சென்னையில் இருக்கான் பாருங்க ஒருத்தன், 6 வருஷம் என் பிள்ளை பார்த்துச்சு. நீ மாத்திரைக்கு மட்டும் கொடுத்துட்டு வருவேன், 3000 2000 கொடுத்துட்டு வருவேன். அது காசு மிச்சம் இருந்ததுன்னா அம்மா கேட்காது, போதும் இதே போதும் இருக்குன்ற. அப்போ சாப்பாடு அவங்களுக்கு டெய்லி பாலாத்தி கொடுப்பா, என்னென்ன வேணுமோ வாங்கி வந்து கொடுப்பாங்க. டக்குன்னு அடுத்த செகண்டே முடியாமல் போக ஆஸ்தி தூக்கி ஓடுவாங்க, கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. நீ வந்து அந்த நகையை எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2 பவுன் செயினோ 2 பவுன் செயினோ ஏதோ இருந்ததுங்க. அது எங்கள் அம்மா வந்து தேவைக்கு தான் கொடுப்பேன், பெரிய பொண்ணுக்கு தான் கொடுப்பேனே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டில். சரி, அந்த மாதிரி கொடுக்குறப்போ நாங்கள் அந்த எங்கள் பொண்ணு அதுக்காகலாம் செய்யலை, நார்மலாக அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் சொல்லக்கூடாத விஷயங்கள் கூட எங்கள் பொண்ணு சொல்லியிருக்குது. என்ன நீங்கள் கொண்டு போய் காசை மட்டும் கொடுத்து வந்து நொட்டிட்டா போதும் மாட்டா, வெங்காய கருப்புனுங்களா? எதுக்குடா இந்த நகையெல்லாம் 5 நகை கொண்டு வச்சிருக்கிறேன். நீ 5 இன்னைக்கு விற்றா அந்த 5 நகை 5 லட்சத்துக்கு போகும். நீ அங்கே போய் அங்கே என்ன கொடுங்கணும்? 5 லட்ச ரூபாயா செலவு பண்ணிட்டேன். அந்த முன்னாடி கிடுகு கட்ட வெயிலாக இருக்குது, கிடுகு கட்ட போட்ட மேஞ்சில் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து நான் சில செலவுகளை நான் கொடுத்துருக்கேன்டா, எச்சா காசு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்டா. அப்போ அந்த முன்னாடி இருக்கிற பிச்சை எடுத்துடலாம்ல, ஓட்டை உடச்சி விடுவேன். என்ன அந்த போட்டிருக்கீங்கள வீட்டில் அதெல்லாம் உடச்சி விடுவேன். எதுக்கு உடைக்கக்கூடாது? நீங்கள் வந்து ஒன்று சொல்கிற புரிஞ்சுக்கோ. பெரியவங்க சொத்தை கொண்டு தின்னின்னு வச்சுக்கோ, நீங்கள் நாசனமாக போயிடுங்க. போயிட்டு இன்னும் நாசமாக போக. நீ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 100க்கு 100 பெரியவங்க சொத்தை வச்சு திங்காத. நான் கொடுக்கணும்ல, நீ வந்து பப்ளிக்காக சொல்லிட்டு எல்லாத்தையும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிற. அட்டா வெங்காய கருப்புனே நீ தோட்ட கூட விடாம எடுத்துகிட்டு போயிடுவேன். அடா நாசம் பண்ண புள்ள அதானே கூப்பிட்டு ஓடி போயிடுச்சு. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வக்கு இல்லை உனக்கு. அதான் போய் புருஷன் தள்ளிட்டு ஓடி போயிடுச்சு, தெலுங்கான கடைக்கு போயிடுச்சு. சரியா? அந்த பெரிய வீட்டு சொத்தை கொண்டு போய் தின்னா நீ சர்வ நாசனாவ. சிவன் சொத்தை திங்கிறவனும் பெரிய வீட்டு சொத்தை பொது சொத்தை திங்கிறவனும் ஒன்று தான். கொலை நாசம் ஆகும்னு சொல்லுவாங்களோ அதுதான் வரும். நீ பாரு, நீ எப்படி வரும்னு பாரு. 1.5 லட்ச ரூபா செஞ்சுருக்காங்க எங்கள் சின்ன, நான் சொல்லி காமிச்சிருக்கேன். 1.5 லட்ச ரூபா வரும்டா, கொடுப்பேன்டா 1.5 லட்சம். கொடுக்காமலே வர மாட்டேன் நான். என்ன வரும், கொடுத்துட்றேன். நீ நாடு செத்து போயிடும். அந்த யாரை கேட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு போனேன். இப்போ அவங்க 2 பேரும் மண்டை போட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் அம்மா பார்த்ததெல்லாம் எங்கள் பெரிய பொண்ணும் கடைசியில் சின்னமான்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு போயிருக்கு. வேறு உங்களுக்கு மனசாந்து எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பிள்ளை எவ்வளோ தூரம் கொண்டு வச்சு பார்த்துச்சு. 6 வருஷம் பார்க்கணும், சின்ன வேலையாது. மொத்தம் அந்த துணிமணியெல்லாம் என் பொண்ணு பெரிய பொண்ணு துவைச்சு அங்கே போய் ஜாலியாக உட்காந்துருக்கும். அது பிடிச்ச சாப்பாடுலாம் வீட்டில் செய்யலாம், ஹோட்டல் வாங்கி ஏதாவது கொடுப்பாங்க. தோசை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தோசை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதை செஞ்சு கொடுக்க வீட்டில் செய்யலினாலும் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக எங்கள் மருமகன் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கி கொண்டு கொடுப்பாரு. எங்கள் அம்மா தான் எங்கள் பெரிய பொண்ணை வளர்த்துருந்து புள்ள எங்கள் அம்மா தான் வளர்த்துனாங்க. அது கல்யாணம் போட்டது எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் 10 பைசா செலவு கூட எதுவும் பண்ணலை. அதனால
அவங்க பார்த்தாங்க, அந்த பிள்ளை பார்த்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு யாருமே செட் ஆகாது. எங்கள் பெரிய பொண்ணு செட் ஆகும், எங்கள் அண்ணன் செட் ஆகும். அப்புறம் யாருக்குமே ஒத்து வராது. அவங்க நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறதும் முண்டவாதமாக இருக்கும். அதுக்கு நானும் செட் ஆகாது. அது மாதிரி போனது தான். அப்படி போய் அந்த பொண்ணுக்கு தான் சொல்லி போட்டேன் எங்கள் பெரிய பொண்ணுக்கு. கடைசியில் வந்து அதை நீ சுட்டிட்டு போயிட்ட. கம்மாட்டி அந்த தோடுடா, அரப்பம் தோடுடா, அதை கூட பிச்சுட்டு குளிமேட்டில் பிச்சு ஓப்பன் போட்டு ஓடிட்ட. ஒரு வார்த்தை நீ சொல்கிறேன்னு சொன்னே ஆட்டாதும். இந்த இடையோட்டில் எல்லாத்துக்கும் தெரிய சொல்லிட்டு தான் இருக்காங்க. பஞ்சாயத்து வச்சு நீ வச்சா கேள்விதான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறதில்ல, சப்போஸ் நீ அதை கொண்டு வந்து சொல்லி கொடுக்காம என்னென்ன செலவுன்னு ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு நீ பண்ண இல்லையா, நான் எதாவது பண்ணணும் அதை பண்ணிவிட்றேன். சென்னையில் வந்து உன் வீட்டு முன்னாடி வந்து சொல்லி நான் இப்படிலாம் பண்ணி திருடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சுட்டு தான் வருவேன். கிறுக்கு வந்துச்சுன்னா பண்ணிடும்டா, கிறுக்கு வந்துச்சுன்னா பண்ணுவேன், சும்மாவே விட மாட்டேன் நான். என்ன நீ மட்டும்தான் பார்த்தியா அம்மாவை? என் பிள்ளை பார்க்கல, நான் பார்க்கல, கொஞ்சம் கூட நான் பார்க்கல. சொல்ல உனக்கு மட்டும் என்ற சொத்து அப்படி ஒரு அப்போ நீ முன்னாடியே சுருட்டிட்டு போயிட்டு நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கரியா இருப்ப நீ. இந்த ஆமாம் ஊமையாட்டுருக்கு ஊர் என்னமோ கெடுப்பாங்க, ஏதோ ஒரு பழமொழி இருக்குங்க, வரமாட்டேங்குது. அந்த மாதிரி சைலண்டாக இருந்து ஓட்டு எல்லாமே தூக்கி ஓட்டு போயிட்டேன். அதே ஹேமா பிடிச்சி நான் கேட்டேன் அன்னைக்கு முதன்னைக்கு அந்த நகை தோடல என்ன பண்ண வித்து தின்னுட்டேன். ஆனால் வெங்காயக்கிறப்ப உங்களுக்கு பேசவே தெரியாது, நீ என்னடா போய் இது பண்ண வித்து தின்னுட்ட. அது வித்து திங்கிற நிலமை வரும்டா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த சொத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு மரியாதையாக பேசி இவ்வளோ வந்திருக்கிறதுல ப்ரூஃப் காமிச்சு போட்டு எடுத்துகிட்டு போ. இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். என்ன பெரியண்ணா விட்டாலும் விடாட்டி நான் விட மாட்டேன். அதுக்கு பதில் காரணம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போ. அது அந்த சொத்து வந்து எனக்கு சேர வேண்டியது. நீ என்ன தான் பார்த்து குடிங்கோ. அப்பா அம்மா நகை இருந்துச்சு, அது 5 பவுன் நீ கொண்டு வச்சுக்கிறது யாரும் சொல்லாமல் கொண்டு வச்சுக்கிறது ரைட்ஸ் இல்லை. வரும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, பண்ணுற விதமாக பண்ணி விடுவேன். என்ன மண்ட மண்டியா எங்கே ஒருத்தர் அடித்தான்னா ஒரு சண்டை வருது, அடிக்கடி வருது, அடிச்சாப்படி. எங்கள் பெரிய அண்ணன் தான் அடிச்சாப்படி. அடித்தா ஒரு 2 அடி 3 அடி மண்டியில் செருப்பில் தான் அடிச்சா, ஆகணும் செருப்பில் தான் அடித்தா. 2 அடி 3 அடி வச்சு போட்டு போயிட்டான். இவன் அப்படி பண்ணலைங்க. சின்னவன் ரொம்ப பாசமாக தான் இருந்தேன், நாங்கள் 2 பேரும் பாசம் நல்லா தான் இருப்போம். இந்த இடத்துல ஒரு கொட்டு வச்சா அப்புறம் ஏன் இப்படி என்னமோ பிரச்சனை. அதான் இந்த வேலை செய்யலன்னு சொன்னாலே எங்கள் அம்மா இறக்குறப்ப அந்த இதுக்கு பிரச்சனை வந்தது. அப்போ வந்து எங்கள் பெரிய பொண்ணு வேண்டாம் சண்டை பயங்கரமாக வந்துருச்சு. வேண்டாம் நான் விடலை, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு போனேன். விட்டோன்னே மண்டியில் நொங்குன்னு கொட்டுற அப்படி பல்ல வெறுவிக்கிட்டு. ஆனால் கஷ்டமாக முடிச்சுனா நீ நாசமாக போவேன் என்னமே நான் சொல்கிறேன். நீ இன்னும் சொல்கிறேன் நான், நீ புள்ள ஓடி போயிட்டலா, என்னை மனசு துன்படுத்தி அடிச்சு விட்டுல உடனே புள்ள இன்னைக்கு என்னாச்சு அடுத்துன்னு கூட்டு போய் எவ்வளோ கேவலம். மூடி மறைச்சு பார்த்தீங்க 6 மாதமாக 2 பேர் முடியல, அது முடிக்கிட்டு வெளியே போயிடுச்சு. உன் புள்ள கட்டு நான் பேசியிருக்கேன்டா, அதை நீ முதல்ல பாரு. நம்பர் எப்படி வாங்கி எப்படி பேசுறேன் எனக்கு தெரியல, பேசியிருக்கேன்டா போதும். எப்படி வண்டவாளம்லாம் வெளியே வருதுன்னு அது ஒரு நாள் நான் விடுவேன். என்ன நீ பேசாம தான் உன்னுடைய தலையெழுத்தது, பொட்டாட்டி பேசாம தான் அவளுடைய தலையெழுத்தது. உனக்கு ஆப்பு வச்சுட்டு போனால கடவுள் வாரு. நான் சொல்கிறேன், என்னை நீ அடிச்சு துரத்துனா உன் புள்ள ஓடி போயிட்டான், புரிஞ்சுக்கோ. என்ன அவன் ஒரு அடி வச்சுட்டு எனக்கு கால் நரம்பு வரைக்கும் ஜிப்புன்னு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சத்தியமாக நான் கும்பிட்ற சிவபெருமான் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான், எனக்கு என்னாச்சுன்னே தெரியலைங்க. ஒரு துளி அடிச்சதும் பழிச்சது எதுவுமே தெரியல. ஒரு கம்பி மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே அவங்க காரை ஏதோ என்னமோ கொண்டு போய் வேப்பமரத்து நிழல் நிப்பாட்டுக்காக காட்டுக்குள்ளே போயிருக்காங்க, புழுதி காட்டுக்குள்ளே. எங்கள் பொண்ணு அங்கேருந்து பார்த்துட்டு ஒடியாந்து கொட்டிக்கிட்டே இருந்திருக்கா. அப்படி கொட்டிட்டு வந்து சத்தியமாக சொல்கிறேன், புள்ள வந்தது கூட எனக்கு தெரியல. வந்து ஏமாமா பொம்பளையோடு பார்க்காம இப்படி அடிக்கிறீங்காட்டி அது அங்கே போய் கேளு. அப்படி அதுக்கப்புறம் விட்டு இடே 10 நிமிஷம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே கூட இருப்ப. உன் புத்தி என்னடா இப்படி ஒரு கோரமான புத்தியாக போயிடுச்சு. என்னை அடிச்சதுனால புள்ள நாசமாக போயிட்டாளா, கூட்டிகிட்டு ஓடிட்டாளா, உனக்கு கெட்ட பேர் வந்தால் சாவுங்க 2 பேர். என்ன மீனாமணிக்கு, சென்னையில் இருக்கிற மீனாமணிக்கு நீ எந்த அளவுக்கு கோர புத்தி வச்சிருந்தே உனக்கு கடவுள் ஆப் அடிச்சாரா, இன்னும் அடிப்பார். அந்த நகை கொண்டாந்து கொடுத்து பெருந்தன்மையாக எல்லாரும் சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போ, சரியா? அதை பண்ணலைங்கிற போது உனக்கும் ஆப்பு தான், சரியா? ஆப்பு கண்டிப்பாக வரும், ஆப்பு வராமலாம் இருக்காது. கடவுள் ஒரு நாளைக்கு இன்னும் நிறைய ஆப்பு வைப்பார், வெயிட் பண்ணு. நான் பார்ப்பேன், அது கண்டிப்பாக நான் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவதுக்காக அவங்க விட்டுட்டு போயிட நான் விட மாட்டேன். நான் பார்த்துருக்குறேன், அந்தளவுக்கு அப்பா அம்மா நான் பார்த்துருக்குறேன், கண்டிப்பாக அதை பண்ணுவேன். நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் என்னுடைய ஆதங்கத்தில் கொட்டு தீர்த்துக்கிறேன். என்னை அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதனால நன்றி வணக்கம்.